நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். சகல ஞானத்துக்குள்ளும் நடத்துவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். ஞானம் குறைவாக இருந்தால் டியூஷன் டீச்சர் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. ஆனால் இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது கொடுப்பாரு, ஆனாலும் பக்கத்து வீட்டில் ஒரு டியூஷனுக்கு போயிருந்தா பெட்டர். முதல்ல நீங்கள் விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ உன் பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்னா நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க? ஞானசானத்துக்கு நடத்துறீங்க? எத்தனை பேர் வீட்டில் 13 வயசுக்குள்ளேயே பிள்ளை ஞானசானம் எடுத்துருக்கிறான்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் அவனுக்கு சொல்லியே கொடுக்கல. ஞானசானம்னா என்னன்னே சொல்லி கொடுக்கல. 20 வயசுக்குள்ளே எத்தனை பேர் வீட்டில் ஞானசானம் எடுத்திருக்காங்க பிள்ளைங்க? சொல்லுங்கள். ஆவிக்குரிய பெற்றோருடைய பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. ஏன்னா நம்ம அவனுக்கு ஞானசானத்தை பற்றி சொல்லியே கொடுக்கல. பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. சவுதி அரேபியா ஊழியத்துக்கு போயிருந்த போது 8 வயசு பையன் 10 வயசு பொண்ணெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கு. அது பேசுகிற பேச்சும் அது சொல்லக்கூடிய ஜபமும் கொண்டாந்து மைக்கை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. வசனத்தை கோட் பண்ணி ஜெபம் பண்ணுது. 8 வயசு பிள்ளை, 4வது படிக்கிற பொண்ணு பண்ணுது. நமக்கு வெக்கமாக இருக்குது. சவுதி அரேபியாவில் சர்ச்சஸுக்கு நம்மளை மாதிரிலாம் ஃப்ரீயாக கிடையாது. ஏதோ வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போக முடியும். வெறும் யூடியூப்பில் வரக்கூடியதான இந்த செய்திகளை மட்டுமே கேட்குற ஊர். அவங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நிலைநிற்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து கேட்குது, 8 வயசு பிள்ளை கேட்குது, எனக்கு ஞானசானம் வேணும்னு கேட்குது. பாஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு, இப்போ ஞானசானம் எத்தனை வயசில் கொடுக்கலாம்? ஏன் கேட்டீங்கன்னு கேட்டேன். இந்த பிள்ளைக்கு ஞானசானம் கொடுக்காட்டி பாவம் வந்துடும் எனக்குங்கிறாரு. ஏன் நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்கன்றார். பேசினா மொத்த மெசேஜும் வருஷம் மாறாமல் சொல்லுது, பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுது, ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்லுதுன்ட்டு கேள்வி கேட்டால் அவ்வளவு தெளிவாக பேசுது 8 வயசில். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசின ஒரு நாள் கூட அவங்க பெற்றோர் அதோட எஜுகேஷனை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கா, கொஞ்சம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அந்த பெற்றோரும் எதை பற்றி பேசுகிறாங்க? அவள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் எல்லா பிள்ளைகளை விட அந்த பிள்ளை எஜுகேஷன்லையும் சூப்பராக வரும். ஏன்? கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் அதை இந்த ஞானத்தையும் கொடுத்துருவார். நீங்கள் உலக ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கர்த்தரை தூரம் தள்ளிட்டீங்க. அவங்க கர்த்தரை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, உலக ஞானமும் சேர்ந்து வந்துடும். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்டால் கேட்காத ஐஸ்வர்யத்தை சேர்த்து தருவேங்கிறார் சாலமோனுக்கிட்ட. நீங்கள் கர்த்தரை கேளுங்க, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெறும் ஸ்டடீஸ் தான் கிடைக்கும். நாளைக்கு ஸ்டடீஸால் வரக்கூடிய பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கர்த்தர் கிடைக்க மாட்டார். நாளைக்கு உங்கள் பையனோ பொண்ணோ ஒருவேளை வருகை தாமதிச்சா நல்ல கணவன் மனைவியாக மாறணும்னா கர்த்தர் இல்லாமல் முடியாது. ஒரு ஸ்டடீஸ் நல்ல கணவனாய் மாற்றாது, எஜுகேஷன் நல்ல மனைவியாய் மாற்றாது. ஏன்? இன்றைக்கி நல்லா படித்த காலத்தில் தான் டைவோர்ஸ் அதிகமாக நடக்குது. அதிகமாக படித்தவங்களுக்குள்ள தான் டிவோர்ஸ் நடக்குது. அதிகமாக வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் டிவோர்ஸ் நடக்குது. படிப்பு டிவோர்ஸை குறைக்காது, கர்த்தர் தான் டிவோர்ஸை குறைப்பார். அப்போ உன் பிள்ளைக்கு எது தேவை? முதல்ல கர்த்தர். அபிஷேகம் பெற்ற பிள்ளையை அவன் பிள்ளை மாறணும். முதல்ல 5 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து பைபிளை ஃபீட் பண்ணுங்க. ஏ ஃபார் ஆப்பிள் இல்லை, ஏ ஃபார் ஆரோன் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இசட் வரைக்கும் இருக்குது, ஜகரியா வரைக்கும் இருக்குது. ஏ ஃபார் ஆரோன், பி ஃபார் பியூலா, சி ஃபார் கேலப் எல்லாம் இருக்குது பைபிளில். எடுத்து பாருங்க, இசட் வரைக்கும் போடுங்க. போட்டு உன் பிள்ளைக்கு ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுங்க. உலகத்தை அவன் ஞானத்தை கொடுக்குறான். முதல்ல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க. அபிஷேகம் பெற்றவங்களாம் மாற்றுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அவன் காலேஜ் போகிறதுக்குள்ளே அபிஷேகம் பெற்றணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே அபிஷேகம் பெற்றணும் அவன். அதுக்கப்புறம் பாவத்தை பற்றி நீ பயமே பட வேண்டாம். ஆவியானவர் அவனை உலகத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போயிடுவார். சகலவித பாவத்தில் இப்போ நம்மளாம் பாவம் செய்யாதவங்களாம் கிடையாது. ஆனால் பாவத்தில் விடுதலை ஆகிறது அந்த விடுதலையின் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நடத்துகிறார். அந்த பாதுகாப்பை அவங்க கையில் கொடுத்துருங்க. நீங்கள் பாதுகாக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை. வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பான். அபிஷேகம் பெற்றவனாக இருப்பான். யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ளே மதுரையில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். குட் சமாரிட்டனுடைய நிறுவனர் ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் ஐயாவுடைய இதுக்கு போயிருந்தோம். அவருக்கு 7 பிள்ளைகள்.
7 பிள்ளைகளும் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். 7 பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 7 பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தில் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த காலத்தில் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போன ஊழியக்காரன் பிள்ளை எல்லாமே அங்கே தடுமாறி போய் கிடக்குது. தமிழ்நாட்டிலேருந்து போன ஊழியக்காரன் பிள்ளைகளே தடுமாறி கிடக்குது. 2 கல்யாணம் 3 கல்யாணம் போயிட்டு கிடக்குது. ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு கிடக்குது. ஆனால் 7 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே வளர்த்து 7 பிள்ளைகளையும் ஊழியத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வச்சிருக்கிறாருங்க பாருங்க. இதுதான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? ஏன்னா அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் 7 பிள்ளைங்க நீங்கள் நல்லா படிச்சிருக்குது. அது அவங்க பிள்ளைங்க ஒரு 2 பிள்ளைகள் ஃபாரினில் இருக்குது, தப்பு இல்லையே. ஆனால் அங்கேயும் கர்த்தருக்கு அது ஊழியம் பண்ணிகிட்டு இருக்குது. அதுதான் கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறது. இன்றைக்கி நாம் பிள்ளைகளை அபிஷேகம் பெற்றவர்களாக நடத்தலை. பிள்ளைகள் பைபிளை எடுத்தாலே சும்மா பைபிள்னு சொல்லாதடா, எடுத்து புக்கு படி. அதெல்லாம் பைபிள் படிக்கிற காலம் ஒன்று வரும். காலைல எழுந்திருக்கும் போதே சீக்கிரம் கிளம்பு, ஓடு, டியூஷன் டைம் ஆச்சு பார். ஒரு பைபிள் வாசிக்க வைக்கிறீங்களா? அவனை ஜெபம் பண்ண வைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? நான் கேட்குறேன், நம்ம பிள்ளைகளோட குறைவாக தான் படித்தோம். என்ன கெட்டு போயிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும். நீங்கள் ஆண்டவரை கொடுங்க, உங்களை விட ஆண்டவர் நல்லாவே கொண்டாடுவார் அவனை. நீங்கள் அவனுக்கு தேவை கர்த்தர் தான். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், அபிஷேகம் பெற்றவர்களைப் போல இருப்பார்கள். ஓங்கி வளருவாங்க, செழித்திருப்பாங்க. பார்க்கிறவர்களுக்கு ஒலிவ மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன தானே? அது உள்ளே இருக்கிற அபிஷேகம் தானே ஸ்பெஷல். நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் ஸ்பெஷல், வேறு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. உன் பிள்ளை சாகும்போது அவனோடு கூட அவன் படித்த டிகிரியும் செத்து போயிடும். உன் பிள்ளையை புதைக்கும் போது அவனுடைய ஞானம் அவனோடு கூட புதைஞ்சு போயிடும். அவன் என்ன படிச்சிருந்தாலும். ஆனால் நீ கர்த்தருக்குள்ளே உன் பிள்ளையை வளர்த்துட்டிங்கன்னா உன் பிள்ளையோடைய சரீரம் மட்டும்தான் புதையும், அவனுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளே போய் ஓங்கி மீண்டும் வளரும். அவன் எங்கே நிற்பான் தெரியுமா? அவன் பிள்ளை வசனம் சொல்லுது, சர்வலோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற, சர்வலோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற. அந்த சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நம்ம சுற்றிலும் பிள்ளைகள் ஒரே மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆனால் அவன் நிற்கிற இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பெருமை தான். எகிப்து வல்லரசு, மிகப்பெரிய வல்லரசினுடைய பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மலைக்கு மேலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மகிமைக்கு அது ஒத்து வராது பாருங்க. அது ஈட மாறவே மாறாதே. உலகத்தில் எங்கே வேணால் நிற்கட்டுமே, எவ்வளோ பேர் இடத்துல போய் நிற்கட்டுமே, ஒயிட் ஹவுஸில் போயிட்டு அவன் போய் நின்று பேசட்டுமே, இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் போய் நிற்கட்டுமே, எங்கே வேணால் நிற்கட்டுமே. ஆனால் மலையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த மகிமைக்கு ஈக்குவலாக எந்த மகிமையும் வராது தானே. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. நாம் பிள்ளைகள் நல்ல இடத்துல உட்காரணும், நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், நல்லது. அவன் அங்கே உட்காரத விட கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் அங்கே நிற்கிறான். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வச்சிருங்க. எகிப்து கூட செங்கடல்ல அழிஞ்சு போயிடும். ஆனால் மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அழிவே அழியாது. மோசே இன்னைய வரைக்கும் ஜீவன் தான். அவன்லாம் ஜீவன் உள்ளவர்னு இருக்குது பைபிளில் மோசே.